கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்மையான ஐஸ்வர்யத்தை தருகிறது. அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இல்லை. பாருங்க, இந்த உலகம் இன்றைக்கு பல மனுஷனுக்கு ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்துல நிறைய வேதனைகள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஐஸ்வர்யமானது வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நிலையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற சமாதானம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒவ்வொன்றும் அது ஐஸ்வர்யமானது. அதுல வேதனைகள் கிடையாது. ஆகவே நம் கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். அது நம்மை சமாதானத்துக்கு நேராக நடத்தும். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, அதுல வேதனை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வாதமா நடத்துங்க. அவங்க தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியான பாதையில கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.